ஹலோ சிலக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வந்துட்டேன், மறுபடியும் வந்துட்டேன். ஒரு நியூ கான்செப்டோடு வந்துட்டேன். பேரலல் யூனிவர்ஸ் லவ். இது நான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஃபுல்லாக ஃபேண்டசி மட்டும்தான் இங்கே இருக்கும். அதனால் எல்லாருமே இமேஜினேஷன் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஜேகே தான் காட்டுறாங்க. ஜேகே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஜேகே தான் ஜிம்னா கிட்ட, டேய் ஜிம்னா, இந்த காலேஜ் எப்படா முடியும்? டேய் அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குடா. ஐயோ, இந்த 1 வருஷத்துக்கு இப்படி தான் கிடக்க போகிறேனோ அப்படின்னு ஜேகே தான் மண்டியை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்க. இப்போ ஜிம்னா தான், டேய் உனக்கு என்னடா, நீ வாழ்கிற என்ன, இந்த காலேஜோட மன்மதன் எல்லாமே நீ தானேடா, ஏன்டா இன்னும் 1 வருஷம் காலேஜை முடிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ நோகுதோ என்ன சார்? மன்மதன் மாதிரி எல்லா பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, ஒரு கேர்ள்ஸை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அப்படியே உங்கள் பாடியை காமிச்சு எல்லா கேர்ள்ஸு மனசையும் கவர்ந்தீங்களே அப்படின்னு ஜிம்முனா தான் புலம்பிகிட்ருக்க. இது ஜேகே கேட்டுட்டு, டே நான் அலைய சொன்னேன், அவங்களாம் வந்தால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இது ஜிம்னா கேட்டுட்டு, அதுக்கு ஜேகே நீ வந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வரணும். இப்படி பாப்பறப்பான்னு திறந்து போட்டு வந்தால் எல்லா கேர்ள்ஸும் வான்னு வாயை போல தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஜிம்னா தான் சொல்லி கலாய்ச்சிட்ருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, யா பாரு, அது என்னோட இஷ்டம், நான் எப்படி வேணால் வருவேன், அவங்க கண்ணியா அங்கே போகுது, ஏன் என்ன முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையா? அப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, லவ் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணதுக்கு அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஜிம்னா கேட்டுட்டு, டேய் ஒரு பொண்ணாச்சும் விட்டு வைடா, நான் லவ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு ஜிம்னா தான் சொல்லிகிட்ருக்கேன். இது ஜேகே கேட்டுட்டு, யார் உனக்கு லவ்வு? ஐயோ, நீ எத்தனை பொண்ணுக்கு பின்னாடி நீ ஃப்ளோட் பண்ணி சுற்றிட்டுருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்கா. இது வந்து ஜிம்னா கேட்டுட்டு, டேய் டிடி இப்போல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது மச்சான. ஓஹோ மச்சான், இப்போதான் ஞாபகமே வருதா மச்சான் ஜிம்னா அப்படின்னு ஜேகே தான் கலாய்ச்சிட்ருக்க. இது ஜிம்னா கேட்டுட்டு, சரி போடா, ரொம்ப நேரம் கலாய்ச்சிட்ருக்க, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேகேவும் கேன்டீன் போகிறாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அங்கே கரெக்டாக ஒரு பர்சன் க்யூட்டாக வராங்க. அது ஜேகே வந்து பார்த்துட்டு, நாடா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, டேய் அவன் பக்கத்தில் மட்டும் போயிடாத, அவன் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இப்படி, ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் ஐயோ 420 வேலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. என்னடா சொல்கிறா, 420 வேலையா? அப்படி சார் என்ன பண்ணுவார்? சரி, அந்த சாரோட பேர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ அதுவா, அவன் 3rd இயர், நம்மளோட சீனியர் அப்படின்னு சொல்ல, ஓ சீனியரா, அப்போ வச்சு ரேக் பண்ணலாமே. என்னதான் சீனியராக இருந்தாலும் சாரு ரொம்ப அழகாக இருக்காரு, ஏதோ பேபி கேர்ள் மாதிரி. இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிடாத, சரியான ரூட் பர்சன் அவர். என்னது ரூட் பர்சனா? ஏன்னா என்ன அளவுக்கு ரூட் பர்சனாக இருக்க முடியுமா அவரால்? நீ வேற, அவனை ஒருத்தர் சைட் அடித்தான்னு தெரிஞ்சதுக்கே அந்த குத்தி சாவடிச்சு போட்டான். என்னடா சொல்கிற? இந்த இன்சிடெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஒரு வீடியோ ப்ளே பண்ணேன். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சனை அந்த குத்திக்கிட்டு இருக்கு. இது ஜேகே வந்து பார்த்துட்டு, இந்த பர்சன் தான் இங்கே நடந்து போயிட்டுருக்கான். ஆமாம் ஜேகே, அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, டே தான். டேவா? யார்? டே சீனியரா? ஆமாம் அவரே தான். ஏன்னா வாயிலேருந்து சீனியர்லாம் வருது, ஐயோ அதிசயம். இல்லைடா, பழக்க தோஷத்தில் வந்துடுச்சு இப்போ என்ன அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்கா. இது ஜிம்னா பார்த்துட்டு, ஓ டோனி சரியில்லையே ஜேகே அப்படின்னு ஜிம்னா தான் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்க. அது ஜேகே கேட்டுட்டு, டேய் இங்கே அப்பாரு, என் முன்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றணும் எனக்கு தெரியும்ல, போயும் இந்த பையன் முன்னாடியா நான் சுற்ற போகிறேன்? ஆஹா, உன்னெல்லாம் நம்பவே முடியாது, நீ சுற்றினாலும் சுற்றுவ. ஏன்னா நீ உனக்கு டே மேலே ஒரு கண்ணு தானே, சொல்லு பார்ப்போம்.
அப்படின்னு கேட்க, இது ஜேகே வந்து கேட்டுட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜமுனா. வாய கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடு தான் டே கிராஸ் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ சுகா தான், "டேய் டேய் அங்க பாரேன், அங்க ஒருத்தன் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்ல, "யார் அது? என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டா திரும்பி பார்க்க, ஜேகேவா டக்குன்னு கீழ குனிஞ்சு சாப்பிடுற மாரி நடிக்கிறாரு. இது ஜிம்னா வந்து பார்த்துட்டு, "என்னாடா இவ்ளோ நேரம் அவன தானடா பார்த்துக்கிட்டு இருந்த. இப்ப எதுக்குடா பிளேட்ட பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "மீதா இருடா அவர் வேற பார்த்துட்டு இருக்காரு" அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்கா. "என்ன ஜேகே பயமா இல்ல லவ்வா?" "டேய் மைதா இருடா. நான் உனக்கே தெரியும்ல நான் அந்த காலேஜில் எவ்வளோ பெரிய மன்மதன் தெரியுமா? ஆஹா! இந்த மன்மதனா இப்போ லவ் ஃபாலின் ஆயிட்டாருப்பா" அப்படின்னு ஜிம்முன்னு அதை சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. இது ஜேக்கு காது கொடுத்து கூட கேட்க முடியல. போடா நீயே சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே பிளேட்டை வச்சுட்டு அவர் வாடிக்கு எந்திரிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் மேலெல்லாம் பார்க்கல, கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாரு. டக்குன்னு ஒரு பர்சன் மேலே முட்டி அப்படியே நிற்கிறாரு. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, டே தான். இப்போ டே வந்து, "பார்த்து நடந்து போக மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "அ சாரி நான் மேலே பார்க்கல, கீழே பார்த்துட்டே நடந்து வந்துட்டேன்." எப்பயுமே கீழே பார்த்துட்டே வரக்கூடாது, கொஞ்சம் மேலே பார்த்து யார் வராங்கன்னு பார்த்து நடந்து வாங்க அப்படின்னு டே ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜேகே அதை பார்த்துட்டு, டே ஒரு நிமிஷம் நில்லுங்க, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்?" "அதெல்லாம் தெரியும் அண்டு என்னோட பேர் ஜேகே, நான் இங்கே காலேஜ் செகண்ட் இயர் அண்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிட்ருக்கேன்." "ஓ நீ தான் அந்த ஜேகேவா? பாக்ஸிங் சாம்பியன் அப்புறம் பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கி கொடுத்தது நீ தானா?" "ஆ நானே தான். என்னை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க போல." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாக்ஸிங்கில் இருந்தேன், பட் அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை." "எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்ட?" "அது கொஞ்சம் மைண்ட் செட் சரியில்லை, அதான் பாக்ஸிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை" அப்படின்னுட்டு ஏதோ சொல்லிகிட்ருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, "சரிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே பார்த்தா பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே சுற்றி அவ்வளோ பொண்ணுங்க ஜேகே ஜேகே ஜேகேன்னு கத்திகிட்ருக்க. ஜேகே வந்து ஷர்ட்டே இல்லாமல் வந்து பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. எல்லா கேர்ள்ஸும் ஜேகேவோட உடம்ப பார்த்துட்டு வான்னு வாயை பொளந்து பார்த்துட்ருக்கா. இதுட்டே வந்து லைட்டாக தூரத்துலேருந்து பார்த்துட்டு, எதுக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் அவனை பார்த்து வான்னு வாயை பொளந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகே அப்படியே ஒரு தாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்க டேக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இது ஜேகே லைட்டாக பார்த்துருப்பாரு, பட் பார்க்கல. ஜேகே அதெல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அவர் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே பேக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஜிம்னா கிட்ட, "டேய் ஜிம்முனா இங்கே வா ஏன்" அப்படின்னு சொல்ல, "என்னடா?" "இல்லை அந்த டே மேலே எனக்கு ஏதோ ஒரு கண்ணுன்னு சொன்னல." "ஆமாம் நீ ஏதோ டே லவ் பண்ணுற மாதிரியே இருக்கியே." "ஆமாம் அப்படியா?" அப்படின்னு கேட்க, "அது வந்து" அப்படின்னு ஜேகே வந்து இழுத்துட்டே பேச ஜிம்னா கேட்ச் பண்ணிட்டாரு. "என்ன ஜேகே லவ்ஸா?" அப்படின்னு கேட்க, "டேய் ஜிம்னா அது வந்து" அப்படின்னு ஜேகே வந்து அப்படியே இழுத்துட்டே இருக்க. "என்னடா பார்த்தோன்னே காதலா?" "இல்லை இல்லை இல்லை, டேவை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்." "எங்கடா பார்த்துருக்க?" "அது எங்கள் வீட்டுக்கு அந்த சைடு ஃபஸ்ட்டு இருந்தான். நான் அப்போ இவனை பார்க்கவே இல்லை, இவனோட அம்மாவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவனை பார்த்தா அப்போ எனக்கு ரொம்ப வயசு சின்னது, ஸோ எனக்கு அவ்வளோவா அடையாளமே தரல. இப்போ டேன்னு சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை." "ஆ உன் பக்கத்து வீடா?" "ஆமாம் ஜமுனா, என் பக்கத்து வீடு தான்." அப்போ அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். நான் அப்போ தான் 12th முடிச்சிருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். "ஓ ஆமாம் 1 வருஷம் தானே கேப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து கேட்ச் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கா. "ஆமாண்டா அப்போ நான் பார்த்தேன். அப்போ இவன்கிட்ட நான் டியூஷன் வேறு போனேன்டா. இவன் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தான், பாசமாக பார்த்துக்கிட்டான். அப்போ பிடிச்சிச்சுடா இவனை." "ஓ சின்ன வயசு காதலா?" அப்படின்னு கேட்கா.
அப்படி ஒன்றும் சொல்லலாம் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேகேவும் அப்படியே பேசிட்டே அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்கா. அந்த சைடு பார்த்தா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கேங் ஃபுல்லாக அப்படியே வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சைரன்ஸ் போட்டுக்கிட்டு. இது ஜேகே வந்து காது கொடுத்து கேட்க முடியல, அவருக்கு காது வலிக்குது. காத்து வலிக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே டக்கு டக்குன்னு போய் அந்த பைக்கை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி அப்படியே நிற்கிறாரு. இதுகிட்டே பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் ஜேகே அப்படின்னு கேட்க, எதுக்கிட்டே இவ்வளோ சத்தம், காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் இவ்வளோ சத்தம் போட்டு தான் நாங்கள் தெரு ஃபுல்லாக போவோம், இதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னுட்டே வந்து கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே வந்து அதை பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லட்டே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு காது வலிக்குது அப்படின்னு சொல்ல, காதில் பஞ்சு வச்சுட்டு போ அப்படின்னுட்டே வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸாக பின்னாடி அப்படியே சைலன்ஸ் போட்டு வந்துட்டுருக்கா. ஜேகே வாழை கேட்க முடியல, அவருக்கு காது ரொம்ப வலிக்குது. ஜிமினாக்கும் அதே தான், காது ரொம்ப வலிக்குது. 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்து போக, இப்போ ஜேகேவோட அம்மா தான், "ஜேகேப்பா சாப்பிட்றியா?" "அம்மா அம்மா பேசாதீங்கம்மா, காது வலிக்குதும்மா" அப்படின்னு ஜேகே தான் சொல்கிற. "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு ஜேகேவோட அம்மா அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "இல்லைம்மா, டேவை பார்த்தேன், டேவ் வந்து ஏதோ பைக் சைரன்ஸ் வச்சுட்டு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். எனக்கு காது வலிக்குதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், இவ்வளோ சத்தமாக போகிறான்." "ஓ, பேட்ரோலிங் டியூட்டியா? என்னம்மா சொல்கிறீங்க, பேட்ரோலிங் டியூட்டியா?" அப்படின்னு ஜேகே வந்து அப்படியே கன்ஃப்யூஸாக அவரோட அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா தான், "இல்லைடா, நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து யாராவது பேட்ரோல் டியூட்டிங் போய் ஆகணும், இன்றைக்கி பேட்ரோல் டியூட்டிங் டேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பக்கத்துலலாம் விசாரிக்கா. "ஆமாம், இன்றைக்கி டே தான் பேட்ரோலிங் டியூட்டி பண்ணணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜேகே கேட்டுட்டு, "ஓ, அதுக்காக தான் அவன் வந்து அவ்வளோ சத்தமாக ஓட்டிகிட்டு போனானோ?" "ஆமாம், அதுக்காக மட்டும்தான் இருக்கணும், தவிர வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. நீ போய் ரெஸ்ட் எடு போ, நான் வேணா சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு ஜேகேவோட அம்மா சொல்லலை. இப்போ ஜேகேவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகேவோட அம்மா சாப்பாடுலாம் போட்டுட்டு, "ஜேகேப்பா, சாப்பிட்டுக்கோ, ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தால் பண்ணு, அமைதியாக இரு, ஓகேவா, நான் வீட்டை பூட்டிட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்ல ஜேகேவும் வந்து கேட்டுட்டு, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஜேகேவோட அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகேவா சாங்கு போட்டுட்டு அவ்வளோ வைப் பண்ணிட்டு ஆடிட்டுருக்க. எதிர் வீட்டு வரையும் அந்த எக்கோலாம் கேட்டுட்ருக்கு. இது வந்துட்டே வந்து கேட்டுட்டு, "யார் இவ்வளோ சத்தமாக பாட்டு கேட்டுட்ருக்கா?" அப்படின்னு லைட்டாக ஜன்னலை விலக்கி பார்த்துட்ருக்கா. அங்கேயா ஜேகே குத்தாட்டம் போட்டுட்ருக்காரு. இது பார்த்துட்டு, "எவ்வளோ அழகா ஆடுறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசித்து ரசித்து பார்த்துட்ருக்கா. ஜேகே லைட்டாக டேவை பார்த்துட்டு, "ஐயோ பார்த்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீன் முன்னாடி ஒளிஞ்சு லைட்டாக எட்டி பார்க்க, டேவா அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு தலையிலேயே கையை வச்சுக்கிறாரு. இது ஜேகே பார்த்துட்டு, "ஐயோ பார்த்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக ஷை ஆக, இப்போ கரெக்டாக ஜிமினா வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. இது ஜேகே வந்து கேட்டுட்டேன், "யார் அது இந்நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கீழே வந்து ஜிம்னாவோட கதவை திறக்க, இப்போ ஜிம்னா உள்ளே வந்துட்டா. "என்ன ஜேகே, உன் முகம் ஃபுல்லாக இவ்வளோ ரெட்டாக இருக்கு, அப்படி என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, "அது வந்து நான் ஆடிக்கிட்டு இருந்தேன்டா, டே வந்து பார்த்துட்டான், அதுக்கு அதுக்கு இவ்வளோ வேகப்படுவியா?" அப்படின்னு ஜிம்னா தான் கேட்டுட்ருக்க. "அது வந்து அதெல்லாம் அப்படிதான், என்கிட்ட எதுவும் கேட்காது ஜிம்னா" அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு. இது ஜேகே வந்து கேட்டுட்டு, "டேய் ஜிம்னா வா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்ல, "எங்கடா போகிறான், வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவை தர 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 தரன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. "ஜிம்னாவா என்னை விடுடா" அப்படின்னு சொல்ல, "வாடா சும்மா தானே போகிறா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிம்னாவும் பின்னாடி போயிட்டுருக்கா. டேவா அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. இப்போ அந்த ஸ்பீடுக்கு
கரெக்டாக ஏத்தாப்புல ஒரு லாரி வருது. இந்த லாரி வரத டே வந்து பார்க்கவே இல்ல. ஏன்னா சிலு 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 சிலுன்னு காத்து வரதுனால டேவால சுத்தமா பார்க்க முடியல. ஆனா பின்னாடி வர ஜேகே வந்து பார்த்துட்டு, டேய் அங்க பாரு லாரி வருது" அப்படின்னு டேக்கு அது கேட்கல. அப்படியே அந்த லாரி அப்படியே டேவ அடிச்சு தூக்குது. இப்ப வந்து அப்படியே டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ணி பேரலல் யூனிவர்ஸ காட்டுனோம்னா, அங்க டீ குக் அவ்வளோ அழகா ஹாப்பியா கிஸ் பண்ணிட்டு, அவ்ளோ ஹாப்பியா அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டுருக்காங்க பேரலல் யூனிவர்ஸ்ல. அப்படியே அதுவும் ஸ்டாப் ஆகுது. இப்ப ஜேகே தான் என்ன நடக்குது? எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா டே வந்து பக்கத்துலேயே இருக்காரு. இது வந்து பார்த்துட்டு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கண்ண தேய்ச்சிட்டே பார்க்குறாரு. அந்த உலகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜே ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்க. இது டே வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு ஜேகே? அ ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இப்படி பார்த்துட்ருக்கா?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லடா." "சரி, இது என்ன உலகம்?" "ஆ என்ன உலகமா? இது பூமி" அப்படின்னு சொல்ல, "ஆ சரி, எதுக்கு நீ என்கிட்டயே இருக்கா?" "என்ன ஜேகே எல்லாத்தையுமே மறந்துட்டியா? ஆ நம்ம 2 பேருமே லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டோம் ஜேகே" அப்படின்னு டே வந்து சொல்ல, ஜேகேக்கு ஷாக்கு. "என்ன டே சொல்ற? நம்ம 2 பேரும் லவ் பண்ணோமா?" "ஆமா ஜேகே, உனக்கு ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு டே வந்து கேட்டுட்டே இருக்கா. ஜேகேக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல. இப்போ கரெக்டாக ஒரு 2 பேபிஸ் வந்து டேவோட காலை கட் பண்ணிட்டு, "மம்மி" அப்படின்னு சொல்ல, இது ஜேகே பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ அந்த பேபிஸ் அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு, "டாடா" அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இது ஜேகே பார்த்துட்டு, "ஐயோ என்னடா நடக்குது எங்க?" அப்படின்னு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ டே வந்து, "என்னாச்சு ஜேகே? ஏதாவது கனவு உலகத்தில் இருந்தியா? ஏன்டா இப்படி வியர்டா பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா?" அப்படின்னு டே வந்து கேட்டுட்ருக்கா. ஜேகேவா பக்கன்னு முழிக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. எங்கடா இருக்கோம்? என்ன வேர்ல்டு தான் இது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இப்போ டே தான், ஜேகே இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுங்க ஏதாவது" அப்படின்னு சொல்ல, "ம் சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் உட்காந்து சாப்பிட போகிறாரு. டேவும் அப்படியே வந்து போய் பரிமாறுறாரு. ஜேகேவும் சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகே சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறாரு. சரி, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? எப்போ நம்ம டேவை லவ் பண்ணோம்? எப்போ நம்ம டேவை மேரேஜ் பண்ணோம்? அப்படின்னு ஜேகே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னே தெரில. இப்போ ஜேகே, "டே எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம எப்படி லவ் பண்ணோன்னு உனக்கு தெரியுமா?" "டேய் ஜேகே, ப்ரொப்போஸ் பண்ணது நீ, உனக்கே மறந்துருச்சு பாரேன்" அப்படின்னு டே வந்து சொல்லிகிட்ருக்கான். ஜேகே கேட்டுட்டு, "ஐயோ எனக்கு குழப்பலானே" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கன்ஃப்யூஷனோடு நின்றுட்டுருக்கான். ஜேகே டே பார்த்துட்டு, "என்னாச்சு ஜேகே? நீ கண்ணு முழிச்சதுலேருந்து ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. என்ன தான் ஆச்சு? குழந்தைங்களும் ஒழுங்காகவே பார்த்துக்கல. என்னடா பிரச்சனை?" அப்படின்னு டே வந்து கேட்டுட்ருக்கா. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டே. ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. நான் எப்படி இங்கே வந்தா?" அப்படின்னு ஜேகே அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இது டே வந்து பார்த்துட்டு, "இங்கே பாரு ஜேகே, ரொம்ப யோசிக்காத, சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்ல, "சரி டே" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி அவரோட பெட்ரூம் போகிறாரு. பெட்ரூம் போயிட்டு படுத்து தூங்கிட்டுருக்கா. அவரோட கனவுலையா என்னென்னமோ வருது. டேக்கு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி, டே இப்போ கோமாவில் இருக்கிற மாதிரி, ஜேகே அதை காப்பாற்ற போய் ஜேகே கோமாக்கு போன மாதிரி அவருக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. ஜேகே இதெல்லாம் நினச்சிட்டு அவ்வளோ கேர் ஆகுது. அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கன்ஃபியூஷனோடு நின்றுட்டுருக்கா. இப்போ டே இதை பார்த்துட்டு,
என்னாச்சு ஜேகே? என்னது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அவர் கையில, கால்ல லைட்டா ஸ்க்ராட்ச் இருக்கிற மாரிலாம் தெரியுது. இதுட்டே பார்த்துட்டு, "என்னாச்சு ஜேகே? எங்க போய் அடிபட்டு வந்த?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்ல மருந்து வச்சா சரியா போயிரும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் வச்சு விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, டே தான் அப்படியே ஜேகேக்கு வந்து அந்த மெடிசன்லாம் வச்சு விட, ஜேகே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, "ஏன்ட்ட ஆ என் மேல இவ்ளோ லவ்வா?" ஆமா ஜேகே. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கப்புறம் நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். நீயும் வெயிட் பண்ண. வெயிட் பண்ணி நான் மறுபடியும் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னேன். ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. ஜேகே இதை கேட்டுட்டு, ஓ என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு ஜேகே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. இன்ன வரையும் என்னதான் நடக்குது, என்னதான் ரியாலிட்டின்னு ஒன்றுமே புரியல. இப்போ கட் பண்ணி அங்கே நம்ம உலகத்தை காமிச்சோம்னா, அங்கே தான் அப்படியே பெட்டில் படுத்திருக்காரு. அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அந்த சைட் பார்த்தா ஜேகேக்கும் அதே நிலமை தான். இப்போ டாக்டர் வந்து இவங்க 2 பேத்தையும் செக் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட, இங்கே பாருங்க, ஜேகேவும் சரி, டேவும் சரி, 2 பேருமே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. உயிருக்கு போராடுற நிலமை தான். கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு கண்ணு முழிக்க முடியாது. இப்பயே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, "என்ன சார், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? கோமா ஸ்டேஜா?" அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. அங்கேயா டேவோட அம்மா, "என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு என் பையனுக்கு?" அப்படின்னு டேவோட அம்மா கேட்டுட்ருக்கா. இப்போ டாக்டர் தான், "இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் அழுகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வேணால் போய் பேசி பாருங்கள். கோமா ஸ்டேஜ் போகாமல் கொஞ்ச நாள் அவங்க வந்து வேறு யூனிவர்ஸில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த யூனிவர்ஸ்லேருந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும். உங்கள் பேச்சால் கூட்டிகிட்டு வரணும்" அப்படின்னு சொல்ல, இது ஜேகேவோட அம்மாவும் கேட்டு டேவோட அம்மாவும் கேட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகே கிட்ட ஒரு சைட் போயிட்டு, டேக்கிட்டேயும் ஒரு சைட் போயிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்க. இப்போ ஜேகேவோட அப்பாவும் டேவோட அப்பாவும் அப்படியே மனசு உடஞ்சு அழுதுகிட்டே இருக்க. இப்போ டாக்டர் தான், "இங்கே பாருங்க, நீங்கள் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. போய் பேசி பாருங்க. அவங்க எந்திரிச்சாலும் எந்திரிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த இதெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி அந்த பேரலல் யூனிவர்ஸை காட்டினோன்னா, ஜேகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, நம்ம இங்கே இருக்கோம். நம்ம எப்படியாவது நம்ம உலகத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஜேகேக்கும் ஃபீல் ஆகுது. இப்போ ஜேகே தான் இது டேக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ ஜேகே தான், "டே, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்." "என்னாச்சு ஜேகே? ஏன் இப்போ பார்த்தாலும் நீ இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கா? 5 மாதம் ஆச்சு. நீ இவ்வளோ வியர்டாக பண்ணிகிட்ருக்கா?" அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்கா. இது ஜேகே வந்து கேட்டுட்டு, "இங்கே பாரு டே, நான் சொல்கிறத முழுசா கேளு. நம்ம 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட் ஆகி வேற ஒரு உலகத்தில் நம்ம இங்கே இருக்கோம்." "என்ன சொல்கிற ஜேகே? வேற உலகத்தில் இருக்கோமா? அப்புறம் எப்படி இதெல்லாம் ரியலாக இருக்கும்?" அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்கா. "இங்கே பாரு டே, இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ஒரு உலகம், அவ்வளோதான். அதனால தான் இது பேர் பேரலல்னு சொல்லுவாங்க. பேரலல் யூனிவர்ஸ்னுவாங்க" அப்படின்னு ஜேகே இதெல்லாம் விவரம்லாம் சொல்லல. டேக்கு ஒன்றுமே புரியல. "இல்லை ஜேகே, இதுதான் ரியல் வேர்ல்ட். நம்ம பேபிஸை பாரு, நம்மள மாதிரியே இருக்குல்ல. அப்போ இதுதான் ரியல் வேர்ல்ட்" அப்படின்னு டே தான் அடித்து சொல்லிட்டு இருக்கா. ஜேகே வந்து, "இங்கே பாரு டே, சொன்னா கேளு. அதுதான் நம்மளோட ரியல் வேர்ல்ட். இது கிடையாது. வா நம்ம போகலாம்." "நான் வரமாட்டேன் ஜேகே, விடு. இங்கே பேபிஸ்லாம் இருக்குல்ல. இதுதான் நம்ம வேர்ல்டு. அது கிடையாது" அப்படின்னு டே தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜேகே தான், "இங்கே பாரு டே, புரிஞ்சுக்கோ. நம்ம அங்கே இருக்கோம், இங்கே இல்லை" அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. டே வந்து லைட்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. "அப்போ பேபிஸ் அது வரப்போ பார்த்துக்கலாம், வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போ கட் பண்ணி அந்த சைட் பார்த்தோம்னா, ஜேகேக்கும் டேக்கும் லைட்டாக பல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, டே ஜேகே கையும் அசைய, டே கையும் அசைய, 2 பேருக்கும் அட் அ டைம் கண்ணை வந்து முழிக்கிறாங்க. இப்போ ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு, "ஜேகேப்பா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல?" அப்படின்னு கேட்க, "எனக்கு எதுவும் ஆகலைம்மா.
அப்பா அப்படின்னு சொல்ல அந்த சைடு டேவை பார்த்தோன்னா டேவோட அம்மா அப்பாவும் அதே தான் கேட்டுட்ருக்கா. டேவும் சொல்கிறாரு எனக்கு எதுவும் ஆகலம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. டேக்குக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கா. இப்போ டேவோட அப்பா தான் ஜேகேவோட அப்பாக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல இப்போ ஜேகேவோட அப்பாவும் டேவோட அப்பாவும் தனியாக போய் பேசுகிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் ஜேகேவை பார்த்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன்ட்டு எதுக்குப்பா ஆண்டிலாம் கூப்பிடுற சும்மா அம்மானே கூப்பிடு அப்படின்னு சொல்ல இப்போ டேவோட அம்மா தான் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவோட அம்மா அப்படியே டே கிட்ட வந்துட்டு எப்படிப்பா இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டேக்குக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சரியான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. இது ஜேகேவோட அப்பாவை அங்கேருந்து பார்த்துட்ருக்கா. இப்போ டேவோட அம்மாவும் பார்த்துட்ருக்கா. ஜேகேவோட அம்மாவும் பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே தான் டே உங்ககிட்ட பேசணுமே தனியாக அப்படின்னு சொல்ல இது வந்து ஜேகேவோட அப்பா அங்கேருந்து கேட்டிருக்காரு. டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் சரிப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க. இப்போ ஜேகே தான் டே உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது வந்து நான் உங்கள லவ் பண்ணுறேன். அது நீங்கள் எனக்கு அப்போ டியூஷன் எடுத்தீங்களா ஞாபகம் இருக்கா? ஆமாம் எடுத்தேன். அப்போ உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயே சொல்லணுன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. ஆனால் இப்போ உங்களை அந்த காலேஜில் எனக்கு சீனியராக பார்க்கும்போது என்னமோ தெரில உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே தான் ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க நீட்டாக. இதுகிட்டே பார்த்துட்டு ஜேகே என்ன சொல்கிற ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கோடு முழிச்சு பார்த்துட்டே இருக்கா. ஜேகே வந்து நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்புறம் என்னை மேரேஜும் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கா. இன்னும் ஷாக் ஆகுறாரு. என்ன ஜேகே பேசிகிட்ருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான் இங்கே பாருடே நான் உன்னை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் இதுட்டே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குது இது ஜேகே தான் பேசுகிறதான்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் இப்போ டே தான் ஜேகே அது வந்து லவ் யூ டூ ஜேகே. உண்மையாவா? ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டே வந்து சொல்லிகிட்ருக்கா. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. ஜேகே அப்படி டேவை ஹக் பண்ணிட்டோம். ரெண்டு பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டோன்னே இப்போ ஜேகேவோட அப்பா தான் என்ன நடக்குதாங்க அப்படின்னு அங்கேருந்து கத்த. அங்கே ஜேகே தான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அங்கேருந்து கத்துறாரு. இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்ன ஜேகே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்படி தான் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒன் டே காட்டினா டேக்குக்கு ரெண்டு பேருமே அழகாக ஒரு ஸ்டேஜில் நின்று ரெண்டு பேருமே ரிங் மாற்றிட்டு அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக லீட் ஆகுது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் until then stay tuned. Bye bye.